வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இனி நாம் பார்ப்பது ஜின்சால இருக்க ஒரு ஸ்பெஷலான எபிசோட் தான். ஸோ வீடியோவில் போட்டு மாதிரி உங்களுக்கு ஜின்சால டோரிமோனோட ஸ்பெஷல் எபிசோட் வேண்டாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு கார் வேகமா போற மாதிரி காட்டுறாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ரோட்ல ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து ஒரு ரோபோட் வருது. அந்த ரோபோட் பேர் பாத்தீங்கன்னா சைபர். இப்ப நம்ம அங்க பார்த்த கார் பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டை சுத்தி வருது. அப்ப அந்த கார்ல இருக்க ஒரு பையன் கேட்கறான், ஏமா ரூட்ல நிக்கிறேன், ஒரு மாப்ப நிக்கும் பத்தியா, அடிச்சு தூக்கிற மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கராவே பேசுறான். அதுக்கு அந்த ரோபோட் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்படியே சீன் கட் பண்ணி எடுத்தா அந்த ரோபோட் நடந்து முன்னாடி போகுது. பின்னால பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்டை கலைச்சவங்க எல்லாம் பறந்து போய் விழுந்து கிடக்குறாங்க. கார் பாத்தீங்கன்னா தலைக்கீழ விழுந்து கிடக்கு. அப்படியே நம்ம சின்சன் சின்சன் பாத்தீங்கன்னா கபோர்டுக்குள்ள ஏதோ ஒன்று தேடின்னு இருக்கான். பார்த்தா காமிக் புக். அந்த காமிக் புக்கை வெளியே எடுத்துட்டு ஷப்பா காமிக் புக் கிடைச்சது சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா மேல துணி கீழே விழ வருது. கரெக்டான கபோர்டை க்ளோஸ் பண்ணிடுறான். அந்த டைம்ல சின்சன் நம்ம சாப்பிட டைம் ஆச்சுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா விதவிதமா சமைச்சு வச்சிருக்காங்க. சின்சன் அம்மாவும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. எல்லாரும் ஆம்பினியன்னு சொல்லிட்டு சாப்பாடு அடிச்சு சாப்பிடுற நேரத்துல ரோட்ல பார்த்த மாதிரி இங்க ஒரு வெளிச்சம் வந்து இந்த வெளிச்சத்துக்குள்ள ஒரு பையன் வரான். அந்த பையன் வர யாருமே இல்ல, ஃபியூச்சர் கசமா தான். சோ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான். அவன் பாத்தீங்கன்னா நேரம் வந்து அடுப்புல இறங்கிட்டான். சோ ரொம்பவே காசு சுட்டு சின்ன கீழே இறங்கிட்டான். அப்போ பாத்தீங்கன்னா ஆரியும் மிச்சியும் ரொம்ப டென்ஷனாயி ஆரி கேக்குறாங்க, உனக்கு அறிவே இல்லையா, எங்க சாப்பாடு மேலதான் இறங்குவியா சொல்லிட்டு ஆரி கேக்குறாரு. மிச்சி பாத்தீங்கன்னா நீ எங்க வந்திருக்கு, ஏன் எங்க வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கசமா பாத்தீங்கன்னா நான் கசமா ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கின்னு இருக்கேன். ஆனா இவங்க யாருமே கண்டுக்காம சாப்பிட்டுக்கின்னு இருக்காங்க. மறுபடியும் சொல்றேன் நான் தான் கசமா ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு மிச்சி பாத்தீங்கன்னா கசமாவா, என் பையன்குள்ள பச்சானே அந்த கசமாவா, அவன் குள்ள மாதிரிதானே இருப்பான், நீ எப்படி எடாயிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சின்சான் பாத்தீங்கன்னா உன் மேல சந்தேகமா இருக்கு, கசமாவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் கேக்குறான். அதுக்கு கசமா பாத்தீங்கன்னா நான் தான் சின்சான் கசமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா ஆரி வந்து நீ தான் கசமான்னு சொல்லிட்டு நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த டைம்ல கீழே இருக்க ஒரு காமிக் புக் எடுத்து, காமிக் புக் என்னது சின்சான் 5 வயசா இருக்கும் போது என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை, ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது சின்சான் பாத்தீங்கன்னா இது என்னோட காமிக் புக், நான் கசமா கையில இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் சொல்றான். அப்போ பாத்தீங்கன்னா ஆரி வந்து அப்ப நீ கசமா தானா ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கசமா பாத்தீங்கன்னா ஆமா நான் கசமா தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன். அப்போ பாத்தீங்கன்னா மிச்சி வந்து உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் சேர்ந்து எல்லாருமே சொல்றாங்க. கசமாவும் பாத்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் சொல்றான். அப்படியே கசமா டென்ஷன் ஆகி நான் வந்த வேலையை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் ஃபியூச்சர்ல நடந்த விஷயம் எல்லாம் சொல்றான் கசாமா. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் உருவாச்சு, நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. கம்ப்யூட்டர் எல்லாம் பிளான் பண்ணி இங்க மனுஷங்களே இருக்க வேணாம், மனுஷங்களை எல்லாம் கொண்டுட்டா நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு எல்லா மனுஷங்களையும் கொல்ல ஆரம்பிச்சது. சோ இதெல்லாம் தப்பத்த ஒரு சூப்பர் ஹீரோ வந்தான். அந்த சூப்பர் ஹீரோ வேற யாருமே இல்ல, உங்க பையன் சின்சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கசாமா சொல்றான். அதுக்கு பாத்தீங்கன்னா மிச்சி ஆரிய வந்து எங்க பையனாச்சு அவன் தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஆரி வந்து சரி எப்படி அந்த ரோபோட் அழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த ரோபோட்டுங்கெல்லாம் ஒரு ஹெட் இருக்கும், அந்த ஹெட்டுக்கிட்ட போய் நான் கேட்கிற 3 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டனா நீ எல்லாரையும் கொண்டுக்கலாம், இல்லன்னா நான் நீயே செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த ரோபோட்ல நீ என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அவனோட முதல் கொஸ்டின் கேட்கறான், மரமே இல்லாத காடு என்ன காடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த ரோபோட் ஒண்ணுமே புரியல, மரமே இல்லாம எப்படி காடு இருக்கும், அப்படி எல்லாம் இருக்காது, நீ கொஸ்டின் கேட்கறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் சொல்லுது. அதுக்கு சின்சான் பாத்தீங்கன்னா மரமே இல்லாத காடு சிம் காடு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றான். இதை பார்த்து அந்த ரோபோட் ரொம்பவே டென்ஷன் ஆகுது. சரி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட, நான் இந்த அடுத்த வாய்ப்புல கன்ஃபார்ம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரின்னு சின்சான் பாத்தீங்கன்னா அவனோட செகண்ட் கொஸ்டின் கேட்கறான். ஒரு பெரிய அரண்மனைக்கு எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க, அப்ப அந்த அரண்மனை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் கேட்கறான். அந்த ரோபோட்டும் பாத்தீங்கன்னா இது ஈஸியான கொஸ்டின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை ஃபுல்லாவே எல்லோ கலர்ல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு சின்சான் பாத்தீங்கன்னா அது தப்பு, செலவாகும், அந்த அரண்மனை ஃபுல்லாவே பெயிண்ட் அடிச்சா செலவாகும் அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்டவுடனே அந்த ரோபோட்டுக்கு ஒண்ணுமே புரியாம அந்த கண்ணெல்லாம் வெளியே வந்து வெடிஞ்சிருது அந்த ரோபோட்டு. அப்ப பாத்தீங்கன்னா கசமா இன்னொரு விஷயம் சொல்றான். அந்த ரோபோட் சாவத்துக்கு முன்னாடி சைம்பக்னு ஒரு ரோபோட்டை பாசிக்கு அமுச்சு விட்டுச்சு, போய் சின்சான் 5 வயசா இருக்கும் போது கொல்லுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு கசமா சொல்றான். இப்ப அந்த சைபக்னு ரோபோட் வந்து இங்கதான் இருக்கு, இப்ப பையனை தேடி வந்துகின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கசமா சொல்றான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே கண்டுக்காம மறுமணம் சாப்பிட்டுக்கின்னு இருக்கானே. இது பார்த்தானே கசமா ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். இதே டைம்ல அங்க பாத்தீங்கன்னா ரோபோட் ரோட்ல நடந்து வந்திருக்கு. அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா எனக்கு வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துருமே இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு லாரி வருது. அந்த லாரி முன்னாடி போய் நிக்குது. அந்த லாரியில இருக்க டிரைவரும் இறங்கி கத்துறாரு, ஏமா நடு ரோட்லயே நிக்கிறார், நான் அடிச்சு தூக்கிட்டா எனக்கு தான் கேஸ் வரும், ஓரமா போய் நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கின்னு இருக்காரு அந்த லாரி டிரைவரும். அம்மையா பாத்தீங்கன்னா மறுபடியும் கசமாவை கட்
காட்டுறாங்க. கசமா சொல்றான் ஃபியூச்சர்ல இருந்து என்ன இங்க அமிச்சாங்க, போய் 5 வயசு சின்சான போய் காப்பாத்துன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. அதையும் பாத்தீங்கன்னா சின்சான் வந்து ஃபியூச்சர்லயே நான் தான்டா உன்னை காப்பாத்துனேன், நீ வந்து என்ன காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் கேக்குறான். ஆமா சின்சான் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கசாமா கத்துறான். அப்ப பாத்தீங்கன்னா சின்சானோட அம்மா வந்து நீ எந்த காலத்துல படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கசாமாவும் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோல படிச்சேன், அதுக்கு சீட்டு கிடைக்கணும்னா நல்ல மார்க் எடுத்துக்கணும், டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு படிச்சதுனால அங்க சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கினே இருக்கான். இவங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் கண்டுக்காம சாப்பிட்டுக்கினே இருக்காங்க. இது பார்த்து கசாம வரவே டென்ஷன் ஆகுறான். இதே டைம்ல அங்க பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்டை காட்டுறாங்க. அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா அந்த லாரிக்குள்ள இருந்து சில வெஜிடபிள் தான் எடுத்துட்டு போயிருது. அந்த டிரைவர் அடிச்சு போட்டு மறுபடியும் சின்ன காட்டுறாங்க. இப்ப மின்சியம் பாத்தீங்கன்னா ஈமாவரி ஃபியூச்சர்ல என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆரையும் பாத்தீங்கன்னா ஈமாவரிக்கு மேரேஜ் ஆயிடுதா, நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அது கசமா பாத்தீங்கன்னா நான் உண்மையா தான் சொல்லணுமா, அது சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதையும் பாத்தீங்கன்னா மிச்சியும் ஆரையும் அழுத்துக்கினே சிரிக்கிறாங்க. சரி சரி நீ சொல்ல வேணாம், நாங்களே பாத்துக்கிறோம் செல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கசமா ரொம்ப டென்ஷன் ஆகி நான் வந்து சின்சானை காப்பாத்தணும், அந்த சைபர்க்னு ரோபோட் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வீட, நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த டைம்ல சின்சான அம்மா பாத்தீங்கன்னா விதவிதமா சிக்கன் செஞ்சிருக்கேன், அது சாப்பிட்டு வேணா நம்ம ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது கசமாவும் பாத்தீங்கன்னா சரி நம்ம சோறு தான் ஃபர்ஸ்ட், அதனால சாப்பிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிடுறான். அப்ப பாத்தீங்கன்னா ஆரை வந்து சரி அந்த ரோபோட்டை எப்படி அழிக்கிறது சொல்லிட்டு கேக்குறாரு. அது கசமா பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்டுக்கு பின்னால 2 பட்டன் இருக்கும், அந்த 2 பட்டனும் கிளிக் பண்ணிட்டு அந்த ரோபோட் ஆஃப் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியா சிரிச்சுக்கின்னு சாப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெளியே ஷீரோ கத்துது. அப்ப பாத்தீங்கன்னா ஜன்னல்ல யாரோ தக்காளி தூக்கி எறியறாங்க. கசாமா பாத்தீங்கன்னா இது சைபர் ரோபோட் தான் வந்திருக்கு, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு யாரையும் பாத்தீங்கன்னா ரோபோட்டுக்கு போய் பயந்தா எப்படிப்பா, ஃபியூச்சர்ல என் பையனை காப்பாத்துறான், அப்ப நான் இப்போ வந்து நான் காப்பாத்துறேன் என் பையனை சொல்லிட்டு எழுந்து போயிட்டு அந்த ரோபோட்டை லெஃப்ட்ல விட்டா ரைட்ல போயிடணும் அதோட தலை சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய வாட்டர் மெலன் வந்து பாத்தீங்கன்னா ஆரை மண்டையில பட்டுருது. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆரை மண்டை ஆயிடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா கசாமா சின்சனை காப்பாத்தி மின்சி கூட அனுப்புறாங்க, நீங்க தப்பிச்சு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கசாமா பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் கிட்ட சண்டை போட ரெடியா இருக்கான். கசாமா பாத்தீங்கன்னா போட்டு அடிக்கிறான். எவ்வளவு அடிச்சாலும் அந்த ரோபோட்டுக்கு எதுவுமே ஆக மாட்டேது. கசாமாக்கு தான் கை கால் வலிக்குது. அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா திருப்பி கசாமாவை போட்டு லெஃப்ட் ரைட் போட்டு சம்மாட்டி அடிக்குது. கசாமா இருந்தாலும் இந்த டைம்ல சின்சான் தப்பிச்சிருப்பான், நம்ம அடி வாங்குற டைம்ல சின்சான் கண்டிப்பா தப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கின்னு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா பின்னால பாத்தீங்கன்னா சின்சான் வந்து கேமரா எடுத்துட்டு வந்து போட்டோ எடுத்துக்கின்னு இருக்கான். இது பார்த்து கசாமா ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அந்த ரோபோட் சின்சானை பார்த்து உன்னை கொல்லணும்னு சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா கசாமா அவன் கையில ஒரு டூப்ளிகேட் சின்சானோட பலூனை நிறுத்திட்டு இவங்க 2 பேரும் வெளியே தப்பிக்கிறான்னு போறாங்க. அப்ப கூட அந்த ரோபோட் விட மாட்டேங்குது. இவங்க வேற வழி இல்லாம மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்க ரூமுக்கு போறாங்க. அந்த ரோபோட்டும் பாத்தீங்கன்னா மேல ரூமுக்கு போகுது. ரூம்ல போய் பார்த்தா யாருமே இல்ல. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க சின்சானும் கசாமா பாத்தீங்கன்னா ரூஃப் டாப்ல இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் கண்டுபிடிச்சிருது. சோ ரூஃப் டாப் ஒழிச்சுக்கின்னு மேல போய் கசாமா காலை புடிச்சுக்கின்னு சுத்தி கீழே போட்டுருது. கசாமாவும் கீழே விழுந்துடுறான். இப்ப சின்சான் பார்த்து நான் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் பக்கத்துல வருது. கீழே இருந்து கசாமா கத்துறான். அங்கிருந்து தப்பிச்சு ஓடு சின்சான், அது விடாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கசாமா சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் வந்து மேல ஜம்ப் பண்ணி சின்சான் மேல குதிக்கலான்னு போகுது. சின்சான் பாத்தீங்கன்னா கால் தடுக்கி பக்கத்துல இருக்க ரூஃப் டாப்ல விழுந்துடுறான். அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா அந்த ரூஃப் டாப் எல்லாம் ஒடிச்சுக்கிமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் விழுந்துருது. அந்த டைம்ல கரண்டா கசாமா வந்து அந்த 2 சுவிட்ச் அமைக்கி ஆஃப் பண்ணிடுறான். மேல வந்து பாத்தீங்கன்னா சின்சான் பார்த்துட்டு நம்ம சாதிச்சிட்டோம் கசாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நான் இருக்க ரூஃப் டாப் மறுபடியும் கீழே இடிஞ்சு விழுது. அந்த ரூஃப் டாப் பாத்தீங்கன்னா கசாமா மேல விழுந்துருது. சின்சான் கீழே விழுந்துடுறான். மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் ஆன் ஆயிடுது. ஆன் ஆயிட்டு சின்சானம் பார்த்து நான் உன்னை கொல்லணும் சொல்லிட்டு பக்கத்துல வருது. சின்சான் பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுறான். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கபர்ட் டோரை திறந்து அந்த கபர்க்குள்ள போறான். அந்த டைம்ல மேல இருக்க துணி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் மேல விழுது. அப்ப பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கவன் பொம்மை வந்து அந்த சுவிட்ச் மேல வந்து ரோபோட் மறுபடியும் ஆஃப் ஆயிடுது. இதை பார்த்து கசாமா வந்து நல்ல வேலை ரோபோட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்கம் ஆயிடுறான். அப்போ பாத்தீங்கன்னா மிச்சி வந்து கசாமா அப்படின்னு சொல்லிட்டு கசாமாவை எழுப்புறாங்க. கசாமாவும் சொல்றான் ஒரு வேலை அந்த ரோபோட் அழிச்சாச்சு, நான் மறுபடியும் ஃபியூச்சருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு மிச்சி பாத்தீங்கன்னா 2 பேரும் விளையாடி மேல இருக்க ரூஃப் டாப் வச்சிங்க, நீதான் சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கசாமா கிட்ட சொல்றாங்க. கசாமாவும் அழுதுகினே எங்க பையன் உயிரை காப்பாத்த வந்தா நீங்க என்ன வேலை வாங்கி சொல்லிட்டு அழுதுகினே வேலை செய்யறான். கடைசியில் பாத்தீங்கன்னா சின்சான் கிட்ட இருந்து அந்த காமெண்ட் புக் வாங்கிட்டு இதோட நான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கசாமா சொல்லிட்டு போறான்.